ரதிய அடுப்படியில் இன்றைக்கி குயிக்காக ஒரு பஜ்ஜி செய்வோம். வெஜிடபிள் எதுவுமே இல்லைன்னா கவலைப்படாதீங்க. இட்லியில் இப்போ நம்ம மார்னிங் வேக வச்ச இட்லி தான், இப்போ வேக வச்ச இட்லினாலும் ஓகே தான். இட்லியில் அக்கா இன்றைக்கி பஜ்ஜி செய்ய போகிறேன். எங்கள் வீட்டில் வெஜிடபிள் இல்லைன்னா கவலையே பட மாட்டோம். இந்த பஜ்ஜி செஞ்சுருவேன் அக்கா. இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்கோ. இந்த இட்லியை என்ன மாடல்னாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் திக்னஸாக கட் பண்ணிக்கோங்க. என்ன ஷேப்பில் வேணால் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம் தான். அக்கா இன்றைக்கி 2 இட்லி தான் எடுத்துருக்கிறேன் பஜ்ஜி போடுறதுக்கு. இப்போ நம்ம பஜ்ஜி மாவு கலக்க ஆரம்பிக்கலாம். மாவு கலக்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். ஒரு 3 ஸ்பூனு கடலை மாவு போட்டுக்கலாம். இது தனி கடலை மாவு தான். 3 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம். மைதா மாவு 1 ஸ்பூன். இது கார்ன்ஃப்ளவர், இது 1 ஸ்பூன். இப்போ இதுக்கு கொஞ்சமாக பெருங்காயம் வாசனைக்காக ஒரு 2 சிட்டிகை போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான சால்ட் இந்த ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக 1/2 ஸ்பூனு தனி மிளகாத்தூள். அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கலந்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் பச்சை பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். வாட்டர் ரொம்ப ஊற்றிடாதீங்க, கெட்டியாக தான் பிசையணும். இப்போது இந்த பதத்துக்கு நீங்கள் கரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு இட்லி முக்கி போடும்போது நல்லா அந்த பச்சை மாவு இட்லி நல்லா ஒட்டும். இப்போ பாருங்கள், எங்கள் குழந்தைங்க கேட்டுக்கிட்டதுக்காக ஒரே ஒரு சிட்டிகை ஃபுட்டு 1/2 சிட்டிகை தான் போடுறேன் அக்கா. ஏன் தெரியுமா, மம்மி வெளியே மட்டும் இப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பஜ்ஜி, நீங்கள் அப்படி செய்யவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. எது அட்ராக்டிவாக இருக்கோ அதை தான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்க பிள்ளைங்க. போதும், இதுக்கு மேலே கலர் போட மாட்டேன். எனக்குலாம் ரொம்ப மனசே சங்கட்டமாயிரும் கலராக எந்த ஃபுட்டு வாங்கி கொடுத்தாலும். இது நல்லா கலந்தாச்சு. இந்த பார்த்திங்களா, அந்த பதத்துக்கு கலந்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு இட்லியில் மாவு நல்லா ஸ்டப் ஆகும். ஓகே, அவ்வளோதான். மாவு நம்ம கலந்து வச்சுட்டோம். இனிமேல் பஜ்ஜி போட்டு எடுக்கணும். இப்போ ஒரு சின்ன வடை சட்டி தான் அக்கா எடுத்திருக்கேன். அதில் ஆயிலை ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். அவ்வளோதான், எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம அந்த இட்லியை ஒன்று ஒன்றா அப்படி நல்லா பரட்டி, இவ்வளோ கெட்டியாக நீங்கள் கரைச்சா தான் இட்லியில் நம்மளுக்கு பஜ்ஜி மாவு ஒட்டும், நல்லா கோட்டிங் நல்லா கொடுக்கும். இது எல்லாத்தையும் அக்கா போட்டு காமிக்கிறேன். அக்கா எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கனால 3 மணி தான் போட முடியுது. 3 மணி போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் வேகவும் பிரட்டி விட்டுக்கோங்க. சூப்பராக டேஸ்டியாக இருக்கும்பா இந்த பஜ்ஜி. குழந்தைங்களுக்கு வீட்டில் வெஜிடபிள் இல்லைன்னு கவலையே படாதீங்க. ஹெல்த்தி பஜ்ஜி நம்ம வீட்டில் நம்ம அந்த ஃபுட் கலர் இல்லாமல் குழந்தைங்களுக்கு போட்டு கொடுக்கலாம். இதுக்கு என்ன இதுனாலும் நம்ம சட்னி சாம்பார் எது வேணால் தொட்டுட்டு சாப்பிட்லாம். அவ்வளோதான். கர மொறுன்னு இந்த பஜ்ஜி 2 மினிட்டில் ரெடி ஆயிரும். இதை வடிகட்டிட்டு இன்னும் அந்த 2 இட்லியில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-12 பஜ்ஜி வரும். இப்போ அக்கா செகண்ட் ஷிஃப்ட் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், எல்லா பஜ்ஜியும் எடுத்தாச்சு. 3 ஷிஃப்ட்டு போட்டு ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள். அதுதான் அந்த பஜ்ஜினுடைய பெனிஃபிட். இப்போது நம்ம அந்த பஜ்ஜிக்கு என்ன வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக தான் இருக்கும். கர மொறுன்னு இட்லி பஜ்ஜி ரெடி. செஞ்சு பாருங்கள். இதுக்கு இன்றைக்கி அக்கா பாசிப்பருப்பு சாம்பார் தான் வச்சுருக்கேன். நீங்கள் ஒயிட் சட்னி, தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், கொத்தமல்லி சட்னி வச்சுக்கலாம், என்ன சட்னிலாம் வச்சுக்கலாம். சாம்பார் என்ன சாம்பார்னாலும் தொட்டு சாப்பிட்டீங்க. வெறுமையாகவும் சாப்பிட்லாம். சாஸ் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெஜிடபிள் இல்லையே பஜ்ஜி போடணுமேனு யோசிக்காதீங்க. என்ன டைம்னாலும் இதை உடனே போட்டுடலாம். நம்மளுக்கு வீட்டில் ஒரு 2 இட்லி 4 இட்லி மீந்துருந்துச்சுன்னா கவலையே பட வேணாம். ரொம்ப டேஸ்டியாக குழந்தைங்க வயிற்றுக்குள்ளே போய் சேர்ந்துரும். தேங்க்யூ. செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சதான்னு சொல்லுங்கள். தேங்க்யூப்பா.